ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேன். வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வந்துட்டுருக்கு. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 10 நிமிஷம் மோரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை சாப்பிட்டுட்டு வரும்போது சர்க்கரையினுடைய அளவை இது கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். செரிமான பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுது. நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் பாதுகாக்குது. இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். வாழைப்பூலேருந்து லைட்டாக தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதுலேருந்து வர தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை கலந்து விட்டுடலாம். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த வாழைப்பூவை எடுத்துக்கும் போது அதிகமான இரத்தப்போக்குலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் PCOS ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் பாதுகாக்குது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்க உதவுது. இத்தனை நன்மை இருக்குது இந்த வாழைப்பூவில். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பூ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், வாழைப்பூ பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.